2026 கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நம்மள இது. இந்த விரதம் இருக்கிறதுல ஒன்று கடவுள் ஆசீர்வாதம், இன்னொன்று உங்களுடைய உடம்புடைய ஃபிட்னஸ், ரெண்டுமே கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் அந்த மாதிரி விரதம் இருந்தால் தப்பில்லை, உடம்பு நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கிறங்க. டோன்ட் ஆர்கியூ வித் யுவர் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. மனதை கண்ட்ரோல் பண்ணிச்சுக்கிறதுக்கு நீங்கள் தியானம் பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நல்லது. ஆனால் கண்டிப்பாக முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். வணக்கம் நம்மளே, நான் உங்கள் ராதன் பண்டிட். அற்புதமான 2026 கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நம்மளே இது. இந்த 2026 ஒரு ஸ்பெஷலான 2026. என்ன காரணம்? குரு 3 ராசிகளாக ட்ராவல் பண்ணுறார். முதல் 5 மாதம் மிதுன ராசி, கடகராசிக்கு 12ஆம் வீடு. 2வது 5 மாதங்கள் கடகராசி, உங்களுடைய சொந்த ராசிலேயே. 3வது 2 மாதங்கள், அதாவது நவம்பர் டிசம்பரில் கடகராசி 2ஆம் வீட்டில் சிம்ம ராசிக்கு போயிறார். 3 விதமாக இருக்கும். அதே ராகு கேது சனியெல்லாம் ஒரே இடத்துல இருக்கான். குரு பார்வை சனி கிடைக்குது, குரு பார்வை ராகு கிடைக்குது. ஸோ அதனால தான் பலனை நான் 3ஆக பிரித்து கொடுக்குறேன். இப்போ முதல் பார்ட் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு குரு பெயர்ச்சி. அது வரைக்கும் குரு ராகுவை பார்க்குறா, உங்கள் 8ஆம் வீட்டில் இருக்க ராகுவை 12ஆம் வீட்டில் இருக்க குரு பார்க்குறா. இது ஒரு பலன். கடகராசிக்கு குரு நல்லவன். அடுத்த பார்ட் ஜென்மத்தில் குரு 9ஆம் வீட்டில் இருக்க சனியை பார்க்குறாரு. அப்போ அசுரகிரமன் ராகுக்கும் சனிக்கும் 10 மாதங்கள் குரு பார்வை. ஸோ இப்போ நான் பலனுக்கு வரப்போகிறேன். நம்மளே இந்த பலன் ஆக்சுவலி முதல் 5 மாதம் டைரெக்டாக பலனுக்குள்ளே போயிடுறேன். விரயத்தில் குரு, ஆனால் குரு சாரத்தில் குரு. மார்ச் 11, 2026 வரைக்கும் குரு வக்கரம், பிறகு வக்கர நிவர்த்தி. வக்கரமான குரு 8ஆம் வீட்டில் ராகு பார்க்கறது நல்லது. வக்கரம் ஆன நேர்கதியில் வக்கர நிவர்த்தி ஆன பிறகு குரு பார்த்தா நல்லது தான். சமூகம் 8ஆம் வீட்டில் இருக்கிற ராகு ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவும் 9ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் தொந்தரவு பண்ணலாம். அதாவது உடம்பு மனசும் கொஞ்சம் கஷ்டப்படும். காரணம் என்ன? கேது 2ஆம் வீட்டில், சனி குரு 12ஆம் வீட்டில். இந்த 2க்கு நடுவத்தில் ராசி. 12ஆம் வீட்டு குரு, 2ஆம் வீட்டு கேது என்ன பண்ணும்? உடம்பையும் மனசையும் இந்த குருவும் கசக்கும், கேதுவும் கசக்கும். ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாத்தியம் இருக்குது. மனக்கவலை சாத்தியம் இருக்குது, மருத்துவம் சாத்தியம் இருக்குது. அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த 5 மாதங்கள் உங்கள் உடல் ஒரு 10-15% கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனது கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினசரி வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இந்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம், அடுத்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. லைஃப்பை அழகாக எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதக பிறகு எடுத்துகிட்டு போங்க. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறனால வாபிளியாக இருக்கும். சம்டைம்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். காரணம் 2ல் கேது. 2ல் கேதுங்க உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் 2ஆம் வீட்டுக்கு சூரியன் மாதம் மாதம் மாறிட்டே இருப்போம். ஸோ அதாவது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதைங்கிறது ஒரு 20% குறையலாம் அல்லது மேனேஜ் ஆகிடலாம். எடுக்கிற முடியல நீங்கள் ஓரளவுக்கு ஜெயிக்கலாம், எடுக்கிற முடியல நீங்கள் ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். என்ன காரணம்னா அந்த சனி 9ஆம் வீட்டில் இருக்கான் இல்லையா, அவன் 3ஆம் வீட்டை பார்க்கறது நல்லது முடிவுகளுக்கு ஆக்சுவலி. ஸோ எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாங்கினதுக்கு தொந்தரவு இல்லை. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறனால சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாகனங்களுக்கு தொந்தரவு இல்லை. அறிவு முன்னேற்றம் இருக்கானா இருக்குது, வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கானா இருக்குது. நீங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா அவங்கள முன்னேறிட்டு நீங்கள் போகலாம். அதே மாதிரி பெயர், புகழ், மரியாதை, ஒரு பெரிய ஒரு ரீச்னால் அது ஜாதகத்தில் இருக்கணும். கோச்சாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. காரணம் விரய குரு, 7ஆம் வீட்டு ராகு, 8ஆம் வீட்டு ராகு, 9ஆம் வீட்டு சனி, இதெல்லாம் மரியாதையும் புகழையும் தராது. ஆக்சுவலி யூ ஜஸ்ட் டு மெயின்டைன் இட். நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். 6ஆம் வீட்டை பார்க்கறது கடனோ, கவலையோ, நோயோ, எதிரியோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும், உறுதியாக வச்சுக்க முடியும். என்ன தான் 8ல் ராகு 9ல் சனி இருந்தாலும் எதிரியை போட்டியில் ஜெயிக்கலாம், கடனை நீங்கள் குறைக்கலாம், உடல் பலத்தை அதிகப்படுத்தலாம். ஸ்டில் அது வாப்ளிங் ஆகும். இருந்தாலும் நீங்கள் முயற்சித்தால் எல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். யோகா பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்டிங் ரெகுலராக இன்றைக்கி பாருங்கள் சஷ்டி. நான் காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தான் சாப்பிட்டேன். சஷ்டி விரதம். இந்த விரதம் இருக்கிறதுல ஒன்று கடவுள் ஆசீர்வாதம், இன்னொன்று உங்களுடைய உடம்புடைய ஃபிட்னஸ், ரெண்டுமே கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் அந்த மாதிரி விரதம் இருந்தால் தப்பில்லை, உடம்பு நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கிறக்கு.
அதே மாதிரி மனதை கண்ட்ரோல் பண்ணிச்சுக்கிறதுக்கு நீங்கள் தியானம் பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நல்லது. ஆனால் கண்டிப்பாக முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி உங்களுக்கு 7 சனி 9. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நண்பர்களுக்கு, பார்ட்னர்களுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாழ்க்கை துணையோடையும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் அழகாக உங்கள் வாழ்க்கையை நண்பர்களோடையும் பார்ட்னர்ஸோடையும் எடுத்துகிட்டு போக முடியும். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கனால அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. நண்பரோடையோ, லைஃப் பார்ட்னரோடையோ, ஃப்ரெண்ட்ஸோடையோ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரலாம். சின்ன மருத்துவ சிகிச்சை ஏற்படலாமா? ஏற்படலாம், வாய்ப்பு இருக்குது. சின்ன மருத்துவ சிகிச்சை உங்கள் உடம்பில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்கவலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாவுக்கோ, அப்பாவுடைய ஆதியிலையோ, அண்ணன் தம்பிகளோடையோ சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு யாராச்சும் நோய் வாய்ப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொழிலையும் தொழில் லாபத்துலேயும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. என்ன காரணம்? சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டில், சொந்த நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த சனி ஒருத்தம் போதும் உங்களுக்கு லாபத்தை அதிகமாக தர்றதுக்கு, வெற்றியை அதிகமாக தர்றதுக்கு, கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு, சமூக பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கு சனி ஹெல்ப் பண்ணுறார். 6ஆம் வீட்டுக்கு சனி பார்வை, குரு பார்வை இருக்கிறனால கடனையோ, நோயோ, கஷ்டத்தையோ முயற்சித்தால் தடுத்து நிறுத்திடலாம், வெற்றி அடையலாம், நல்ல கடன் கிடைக்கலாம், நல்ல வாழ்க்கை விருத்தி ஏற்படலான்னு பாயிண்ட் அது வந்துடும். 3ஆம் வீட்டு சனி பார்க்கறனால தான் சொன்னால் எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? பொருளாதார ரீதியாக இது நல்ல வாழ்க்கையை தான் தரும், தொழில் விருத்தியை தருது. எங்கே இடைஞ்சிடலாம்? உடம்புக்கும் மனசுக்கும் பார்ட்னரோட வாழ்கிற வாழ்க்கைக்கும் அங்கே தான் இடைஞ்சல் வருது. சுப செலவுகளுக்கு அஞ்சாதீங்க. 12ஆம் வீட்டில் குரு இருக்கா இல்லையா? யாராச்சும் நல்லவங்களுக்கு உதவி செய்கிறது, கோயிலுக்கு போனால் எச்சா செலவு பண்ணுறது, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு குரு மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி பார்க்கணும் பாருங்கள். ஸோ இது மாதிரி செலவுகள் நீங்கள் பண்ணுற போது அது நல்லதுக்கான செலவாக போயிடும். இல்லைன்னா குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறக்கு அநேக செலவு வரலான்னா வரலாம், மருத்துவ செலவு வரலான்னா வரலாம். அது உங்களுக்கு தான் வரணும் அவசியம், வீட்டில் யாராச்சும் வரலாம். அப்போ அவசியம் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ ஒரு 2-3% செலவு பண்ணுங்கள். காம்ப்ளிமெண்ட்டாக கோயிலுக்கு போகிறது, கோயிலில் உண்டியில் பணம் போடுறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். ஆக்சுவலி சப்போர்ட் பீப்புள் அண்ட் சொசைட்டி. அப்போ இந்த முதல் 5 மாதங்கள் அண்டர் கண்ட்ரோல். முயற்சித்தால் தொழில் லாபம், தொழில் வெற்றி, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. கடனையும் எதிரியும் நோயும் கண்ட்ரோலாக அழகாக வைத்துக்கொள்ள முடியும். முயற்சிக்கலைன்னா இதெல்லாம் எச்சா போகும். ஸோ டேக் கேர். ஃபைன். நம்பல இப்போ நம்ம அடுத்த பாட்டில் போகிறோம். இப்போது முதல் 5 மாதம் முடிஞ்சிருச்சு. குரு பேச்சு ஆயிடுச்சு. ஜூன் 2ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்கு, கடக ராசிக்கு குரு வந்துட்டார். அதிசாரத்தில் அப்படியே அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் அடி கடந்து போயிடுவார். 151 நாட்கள் நினைக்கிறேன், 5 மாதம் 1 நாள். அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாதங்களும் குரு ஜென்மகுரு. சனியை பார்த்துறார் 9ஆம் பார்வையை, அது இன்னும் பெஸ்ட்டு. ராகுக்கு குரு பார்வை இல்லாமல் போது அது தப்பு. 2ஆம் வீட்டில் கேது ஆசிட்டிஸ் தவறு பண்ணுறார். அப்போ இந்த 5 மாதங்கள் எப்படி இருக்கும்? ஸ்டில் அதே மாதிரி தான் உடம்பை வாட்டுது. ஏன்னா ஜென்மகுருவே ஜென்ரலாக உடம்பு மாட்டும். குருனா இந்த இடுப்புக்கு மேலே, இந்த தொப்புளுக்கு மேலே அல்லது இந்த இடத்துல நெஞ்சுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே இருக்கிறதுல இடுப்பு, சரி குரு. அதாவது வயிற்றுப்பகுதிக்கு மேலே இருக்கிறதுல குரு, வயிற்றுப்பகுதிக்கு கீழே இருக்கிறதுல சுக்கரன். சுக்கரன்னா ஆசை. நீங்கள் சாப்பிட்டு ஆகணும், பசிக்கும், உங்களுக்கு உணவு பசி ஏற்படும், நீங்கள் யூரின் போகணும், டாய்லெட் போகணும், சாப்பிடாமல் இருக்க முடியாது சுக்கரனுக்கு. இதே குருனா ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின், இந்த ஃபங்க்ஷன்லாம் குருவுக்கு கட்டுப்படும். அப்போ இதுக்கெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. ஓவர் டைம்னால உங்களுக்கு மயக்கம் வரலாம். 2 வேளை சாப்பிடாதனால எல்லாம் இறுதி நின்று போயிருமே என்ன. ஆனால் 2 வேளை சாப்பிடாமதுன்னா வயிறு விட்டு ஆட்டாடுன்னு ஆட்டும். அதனால் இந்த குருங்கிறது மேல் பகுதி. அப்போ மெய்ஞானத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே டைமில் லங்ஸில் தொந்தரவு வர்றதுக்கு, ப்ரீத்திங் ட்ரபிள் வர்றதுக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வர்றதுக்கு, நீங்கள் வருத்தப்படுறதுக்கு, தவறாக பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல அசைய முடியாமல் நீங்கள் நிற்கலாம் ஜென்மகுருவில். அதாவது ஏதோ ஒரு விஷயங்களும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது, ஸ்டன் ஆகிடலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஸ்டன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ அழகாக எடுத்துகிட்டு போங்க. மெயினாக தியானம் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் பாருங்கள், ரெகுலராக தியானம் பண்ணுறதுனால மை லைஃப் இஸ் வெரி குட். டஃப்பாக இருந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியுது. அப்போ தியானம் பண்ணுறதுனால கன்சிஸ்டன்சி அதிகமாகுது, கான்ஃபிடென்ட் அதிகமாகுது, சக்ஸஸ் அதிகமாகுது. அந்த மாதிரி பண்ணுறது ஜென்ம குருவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தியானத்தினுடைய கடவுளே, கிரகமே குரு தான். ஸோ டூ மெடிடேஷன், டூ ப்ரேயர்ஸ். அப்போ உடம்பு மனசு நன்றாக இருக்கும். அதை தவிர குடும்பத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் வர்றது, மனைவியோட வருத்தங்கள் வர்றது, கணவனோட வருத்தங்கள் வர்றது,
நண்பர்களோட வருத்தங்கள் வர்றது வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜென்மகுரு 8ல் ராகு. இந்த 8ஆம் வீட்டு ராகு ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்துரும். பார்ட்னர்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, லைஃப் பார்ட்னர்ஸோட ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்துரும். லைஃப் பார்ட்னரோட ஆர்கியூமெண்ட் கொடுக்கும். அப்போ டோன்ட் ஆர்கியூ வித் யுவர் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அஸ்ட்ராலஜி பாருங்கள். ஏன்னா இந்த 10 மாதமே ஸ்லைட்லி ரிஸ்க்கு தான். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நீங்கள் தோற்று போகலாம், கடன் அதிகமாகலாம், சிக்கல் அதிகமாகலாம், நீங்கள் தைரியமாக எடுக்கிற முடிவுகள் தவறாக போகலாம். ஜென்மகுருவில் முடிவுகள் தவறாகலாம், ஹாப்பினஸ் இல்லாமல் போகலாம், மரியாதை கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி எதிரியோ கவலையோ கடனோ சர்வை ஆகிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் பாட்டை பற்றி சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸ் வரலாம். ஆனால் தொழில் லாபத்தையும் தொழில் விருத்தியும் நீங்கள் முயற்சி பண்ணால் மெயின்டைன் பண்ணலாம். அப்போ இந்த 5 மாதங்கள் முயற்சித்தால் அண்டர் கண்ட்ரோல், போன 5 மாதங்களும் முயற்சித்தால் அண்டர் கண்ட்ரோல். அப்போ என்ன வருஷம், இந்த 10 மாத பலனை நீங்கள் கோச்சாரத்தில் பார்க்காதீங்க, உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இந்த 10 மாதம் எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, இப்போ பொதுவாக நீங்கள் ஆயுள் நட்சத்திரத்துலேயோ பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு 3ஆம் திசை நடக்குதுன்னா சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை நடக்கும் 30லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளார். அப்போ இந்த மாதிரி திசைகள் நடக்கிறவங்களும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கான், சூரியன் சந்திரன் செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதன் பிறகு கரெக்டாக போதான்னு பார்த்து, இல்லைனாலும் சிக்கல் வரலான்னா சிக்கல் வரலாம். அஸ்ட்ராலஜிக்கில் உங்களுக்கு நல்ல கைடு கிடைக்கல, எனக்கு மெயில் பண்ணுங்க. நாமளே எப்படின்னாங்க, ஒரு வருஷத்தில் 5 மடங்கு ஜெயிக்கணும், ட்ரை பண்ணணும், மினிமம் 2 மடங்காவது அடையணும். வி மஸ்ட் பிளான். அந்த மாதிரி முயற்சித்து துன்பங்கள் இல்லாமல் வெற்றி அடைகிறதுக்கு வழி இருக்கா நம்ம பேசுவோம். இல்லைன்னா நல்ல அஸ்ட்ராலஜர் உங்களுக்கே தெரியும்னா யூ கேன் கேரி. ஃபைன். நம்மளே இப்போ நம்ம 2வது பார்ட்டியை முடிச்சிட்டோம். 3வது பார்ட்டில் போகிறேன். இந்த 3வது பார்ட்டுங்க, இந்த குரு அதிசாரத்தில் அப்படியே கடகராசியை அப்படியே அந்த 153 நாட்கள் நம்ம கடகராசியில், அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 151 நாட்கள் தாண்டி இந்த வந்துட்டார். இப்போ நவம்பர் டிசம்பரில் 2ஆம் வீட்டில் குரு, அதில் நவம்பர் மாதத்தில் 2ஆம் வீட்டில் குருவும் கேதுவும், டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜென்ம கேது 7ஆம் வீட்டில் ராகு பேச நடந்துடும். அதனால பிரயோஜனம் இல்லை, தப்பும் இல்லை. காரணம் ராகு 2ஆம் வீட்டில், 7ஆம் வீடு, 8ஆம் வீட்டில் எங்கே இருந்தாலும் ஒன்று தான். கேது 2ஆம் வீட்டில் அல்லது ராசியில் இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் குரு 2ஆம் வீட்டுக்கு போகிறது பியூட்டி. அது 2ஆம் வீட்டுக்கு போய் சனியை பார்க்க மாட்டார், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. என்ன காரணம்னா, சனி 9ஆம் வீட்டில் இருக்கிற போது பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறார், உங்களை வேலை செய்ய வைக்கிறாரு, ஜெயிக்க வைக்கிறார். அப்போ நீங்கள் 2ஆம் வீட்டில் குரு வரும்போது அந்த உடம்பு மனசும் தடுமாற்ற தொடரும். காரணம் ஜென்மகுரு என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே ஜென்மக்கு எதுவும் பண்ணும். அப்போ உடம்பு மனசு வாட்டுது, நீங்கள் கவலைப்படுறீங்க, போராடுறீங்கிற மாதிரி உடம்புக்கு மனசுக்கு போகுது. ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு குடும்பத்தை நல்லபடியாக கொண்டுட்டு போகுது, பணம் அதிகமாக வருது, லாபம் அதிகமாக வருது, தொழில் வெற்றி அதிகமாக வருது, கடனை குறைக்கலாம், கடனை அழிக்கலாம், நல்ல கடன்கள் வாங்கலாம். அதாவது போட்டியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் எடுக்கிற முடிவுகளெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துடுறீங்க, ஓரளவுக்கு சுகம் அதிகமாகிறது, ஓரளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைங்க, குடும்பம் இதெல்லாம் நல்லா வரும், வாழ்க்கை துணை நன்றாக இருக்கும். அது எப்படி 7ஆம் வீட்டுக்கு ராகு வந்தாரா, ஜென்மத்தில் எது வாழ்க்கை துணை நல்லா இருக்குன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு குடும்பத்தை நல்லா வச்சுருப்பார், அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் நல்லா வச்சுருப்பார். அப்போ நவம்பர் டிசம்பர் திருமண வாழ்க்கை, குடும்பம், சுபகாரியங்கள், சுபவிருத்தி, வண்டி வாகன விருத்தி, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, மனைவிக்கோ கணவனுக்கோ உடம்பு செலவு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகு வரும்போது லைஃப் பார்ட்னருக்கு உடலோ மனதோ கெடலாம். ஸோ அது அவர் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆயுளுக்கெல்லாம் பங்கம் இல்லை. அதே மாதிரி அப்பா வழி அதில் ட்ராவல் ஆகிறது, தொழிலில் ஜெயிக்கிறது, தொழில் லாபம் அடைகிறது. அதாவது இந்த ஒரு வருடம் முழுதுமே வீட்டுக்கு வெளியில் நீங்கள் முயற்சிக்கிற எல்லாத்தையும் அடையலாம். தொழிலில் ஜெயிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, லாபம் பார்க்குறது, ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது, நல்ல நண்பர்களை உருவாக்குறது, நல்ல சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறது, எல்லாம் சாத்தியம்தான் எவே ஃப்ரம் த ஹவுஸ். வித்தின் த ஹவுஸில் தான் இந்த ஜென்மக்கேது 7ஆம் வீட்டில் ராகு, அப்போ 8ஆம் வீட்டில் ராகுன்னு தொந்தரவு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டுக்கு வெளியில் நல்லா பிளான் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளார பொறுமையாக போயிடும். அவசியம் ஜாதகத்தை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு பிளான் பண்ணி 2026 நீங்கள் 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்க முடியுமான்னு பாருங்கள், வெற்றி அடைய முடியுமான்னு பாருங்கள். 2 மடங்கு 3 மடங்கு சம்பாரித்து ஜெயிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக வரப்போகுது. உங்களுக்கு என்ன கவலை? பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் தள்ளி வை,
பர்சனல் லைஃப்பை நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு குரு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். இப்போ இந்த வருஷம் கடைசியில் நீங்கள் நல்லா இருக்கீங்க. முதல் 10 மாதங்கள் நீங்கள் பிளான் பண்ணால் நல்லா இருக்கீங்க. அவசியம் நண்பர்களே, பிளான் பண்ணி அடிச்சுட்டு வந்துடணும். இப்போ ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறான், அவன் என்ன வேணாலும் பேசுவான். மாற்று மதத்துக்காரர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் மாற்று மதத்துக்காரர்களே இப்போ எங்கிட்ட நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறான். முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ். மிகப்பெரிய கிறிஸ்டின் தலைவர்களோட கூட நான் பழகிறேன். மிகப்பெரிய மனிதர்கள், அவங்களாம் கடவுள் மாதிரி. ஒரு சர்ச்சு ஃபாதர், நம்ம ஃபாதருங்கிறோம், ஃபாதர் மாதிரி தான் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் மாதிரிலாம் பழகிட்டேன். அப்போ எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஜோதிடம். அவசியம் ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு நல்லா எடுத்துகிட்டு போங்க. காரணம், உங்கள் ஜாதகம் நல்லா இல்லைன்னு உங்கள் வீட்டிலேயோ, உங்கள் சொந்தத்திலேயோ, உங்கள் உறவினர்களையோ, நண்பர்களையோ ஒரு 10 பேர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் நினச்சது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். அப்போ என்ன ஆயிரும், ஓஹோ அவருக்கு 7.5 சனி, ஜென்மச்சனி, அதான் அப்படின்னா ஜென்மகுரு அப்படின்னு 4 பேர் கற்பனை பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாயிரும். அப்போ உங்கள் மனது உங்களை பற்றி என்ன நினைக்குதோ அதை தான் நீங்கள் அடைய போகிறீங்க. உங்கள் மனதை பலப்படுத்துங்க ஜாதகத்தை பார்த்து. ஃபைன் நம்பர்களே, நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுவேன்னு சொன்னால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். நன்றி.